ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நள்ளிரவு சேனல். 2 நண்பர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஒருவர் சொன்னார், கேரளாவில் ஒரு இடம் இருக்கிறது. அது ஒரு டீ எக்ஸ்போர்ட். அங்கிருந்து செல்போன் வேலை செய்தது. அது நமக்கு போய்விடலாம். வெளி உலகத்தை விட்டு முயன்றாலும் தூண்டிக்கப்படுவோம். இங்கே இருக்கும் டெக்ஷன் எல்லாம் குறைய அங்கே போய் 3 அல்லது 4 நாட்கள் அங்கே இருக்கலாம். வெளி உலகத்தை தொடர்பு அன்றே நிம்மதியாக இருக்கலாம் என்று சொன்னார். ஒருவர் சொன்னார், எனக்கு இது சரிப்பட்டு வராது, இதை நான் விரும்புவதும் இல்லை என்றார். அதற்கான காரணத்தை சொல்கிறார். நம்மை சுற்றி இருப்பவர்கள் யார் யார் என்று தெரியாது. முதல் மனைவி, பிறகு பிள்ளைகள், அடுத்த உறவுகள், பின்பு நண்பர்கள், பின்பு வேலை நிமித்தம் தொடர்பில் உள்ளவர்கள், அதன் பின்னும் முற்றிலும் தெரியாதவர்கள், அதாவது கடைவீதியில் நடப்பவர்கள் போல அறிமுகம் இல்லாதவர்கள். இந்த உறவுகள் அற்புதமானவை. மனைவி என்ற ஒருத்தியோடு பேசிக்கொண்டு இருங்கள். இல்லாவிட்டால் ஏதாவது சண்டை போடுங்கள். பின்பு சமாதானமாகி உறவாடுங்கள். எல்லா ஆண்களுக்கும் ஒரு நாள் வரும். ஒருவேளை அவள் முத்தி அடைந்து விட்டால் அப்போதுதான் தெரியும் பிரிவு என்றால் என்னவென்று. ஆகவே இப்போது கிடைக்கும் ஒவ்வொரு நொடியும் அற்புதமானவை. வினாவுக்கு தொடங்கும் அதில் பிரிவு இருக்க வேண்டாம் என்று கூறினார். அடுத்த பிள்ளைகள் பள்ளி படிப்பது முடித்தும் வரைதான் அவர்கள் உங்களோடு இருப்பார்கள். அதன் பின் அவர்களுக்கு உலகம் வேறு. அதில் நீங்கள் நிச்சயமாக இருக்க மாட்டார்கள் என்று. அப்போது நீங்கள் அவரோடு தொலைபேசியின் மூலம் பேசிய கொண்ட நேரம் பார்க்க வேண்டும். அப்போது அவர்களிடம் அதிக நேரம் செலவு செய்யுங்கள். வெளிநாட்டில் தனது சின்ன குழந்தைகள் பிரிந்து பணி செய்யும் தகப்பமான அப்பாங்களுக்கு இந்த வேதனை புரியும். இப்படி எல்லாமே உங்கள் பிள்ளைகளுக்கு உள்ள அருகிலே இருக்கும் இந்த அற்புதமான தருணம். ஒரு நொடியா கூட வீணாக்க வேண்டாம். சும்மா அவர்களை பார்த்து கொண்டுவது இருங்கள். அடுத்த உறவுகளுக்கு உடனே பணி செய்யும் தோழர்களுக்கு இதை பற்றி தெரிந்து கொள்ள நீங்கள் அடுத்த மாநிலையே அல்லது வேறு நாட்டில் இருந்தால் இந்த புரியும். வடநாட்டில் இருந்தாலும் வடநாட்டில் இருந்தால் அங்கே உள்ள சர்பமாவும் பண்பையோடையும் தூய்மையோடும் நம்மோடு நட்பாக இருப்பார்களா? ஆனால் தோள் மேலே கை போட்டு வாடா மாப்பிள்ளை என்று கூற முடியுமா? ஒரு இடைவெளி இருந்து கொண்டே தானே இருக்கும். எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்காது. வாழ்க்கையில் கொண்டிருக்கும் மனிதர்கள் வாழ்க்கை ருசிங்கள் அனுபவிங்கள். காலம் ஒரு தனிமைப்படுத்தி போகாதீங்கள். அன்று யாருக்கும் நம்மை வந்து பார்க்க போது இல்லை. நம்ம நினைத்தால் கூட வெளியே போக முடியாது. தனிமையை நம்ம செல்ல போகிறது. இதுவரை கடவுள் நமக்கு தந்த சினங்களோடு பேசுவதும் சண்டை போடுவதும் கொஞ்சு குழாவதும் ஏதாவது செய்யுங்கள். ஆனால் தனிமை வேண்டாம். அது மோசமான தற்கொலைக்கு சமம். காரணம் திருப்பும் கிடைக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.